இப்ப ரீசெண்டா தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் மகன் தியோ ஆழிசை அவர்களுடைய கடைசி வீடியோன்னு ஒரு நியூஸ் சோஷியல் மீடியா முழுக்க சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிரபலமான யூடியூபரும் அரசியல் விமர்சனமா வலம் வரக்கூடியவர் தான் சவுக்கு சங்கர். எப்பொழுதுமே ஆளும் கட்சியை பத்தியும் எதிர்கட்சியை பத்தியும் பல விஷயங்களை ஓப்பனா வெளிப்படுத்தி எப்பொழுதுமே லைம்லைட்ல இருக்கக்கூடியவர் தான் சவுக்கு சங்கர். சொல்ல போனா இவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ யூடியூப் அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல சோஷியல் மீடியால உருவாக்கி வச்சிருக்காரு. இந்த நிலையில ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன்கிழமை பிரபலமான யூடியூபரும் அரசியல் விமர்சகமா இருக்கக்கூடிய சவுக்கு சங்கரோட மகன் தியோ யாழிசை அப்படிங்கிறவரு மரக்காணம் பகுதியில் இருக்கக்கூடிய அவங்க பாட்டி வீட்டுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு மரத்துல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளிவந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. ஆரம்பத்தில் அந்த செய்தி பெருசா நம்புற மாதிரி இல்ல. ஆனா சவுக்கு சங்கர் அவர்களே அவங்க அம்மாவும் தான் பையனும் இருக்க மாதிரி ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி என் அன்னை அவனை பார்த்து கொள்வார் நன்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த செய்தி உண்மை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. மரக்காணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நடுக்குப்பம் அப்படிங்கிற பகுதியில தான் சவுக்கு சங்கர் அவரோட மனைவி ஆர்த்தியும் அவங்க மகனும் அவங்களோட அப்பா அம்மா வீட்டில் வசிச்சிருக்காங்க. கடந்த கொஞ்ச நாட்களாவே சவுக்கு சங்கரோட மகன் படிப்புல சரியா கவனம் செலுத்தாம பின்தங்கி இருந்திருக்காரு. பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்தவங்க சவுக்கு சங்கரோட மனைவியை கூப்பிட்டு பையனோட படிப்பு ரொம்ப மந்தமா இருக்குங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களாம். இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கரோட மனைவியும் தன்னோட மகனை படிப்பு விஷயத்துக்காக ரொம்ப கண்டிச்சதாகவும் இதனால தீராத மன உளைச்சல இருந்த சவுக்கு சங்கர் மகன் நேற்று ஆகஸ்ட் 5ஆம் தேதி தன்னோட பாட்டி வீட்டுல பின்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு வேப்ப மரத்துல தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்குது. வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தவங்க தன்னோட பையன் இப்படி இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அவர் உடலை மீட்டு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் சவுக்கு சங்கரோட மகன் தியோ ஆழிசை எப்பொழுதுமே இன்ஸ்டாகிராம்ல சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கக்கூடியவர், ஓரளவு கொஞ்சம் மொபைல் போனை யூஸ் பண்ணக்கூடியவராம். அந்த ஒரு காரணத்தால அவருடைய மரணத்தை பத்தி ஏதாவது சோஷியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல ஹிண்ட் மாதிரி இதை கொடுத்துருக்காரா? ஏன்னா நல்லா இருந்த பையன், அதுவும் 13 வயசு பையன் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிருக்க அளவுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும்? படிப்புக்காக அம்மா கண்டிச்சது மட்டும்தான் பிரச்சனையா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமா, இது உண்மையாவே தற்கொலையா அப்படிங்கிற கோணத்திலையும் போலீசார் அவங்களும் அவங்க தரப்புல விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் சவுக்கு சங்கரோட மகன் தியோ ஆழிசையோட இன்ஸ்டாகிராம் வீடியோஸ், அதே மாதிரி அவர் யூஸ் பண்ண மொபைல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் கேலரி, இது எல்லாத்துலயுமே தன்னோட மரணத்தை பத்தி தற்கொலை பத்தி ஏதாவது விஷயங்களை ஹிண்டா கொடுத்துட்டு போயிருக்காரா அப்படிங்கிற அடிப்படையில் விசாரணை நடந்து வந்துட்டு இருக்குது. இந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் சவுக்கு சங்கர் அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களோட அனுதாபங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.